ஹாய் கைஸ். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் சீக்கிரம் ஆகிடுச்சு. இன்றைக்கி சேப்பக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். சீக்கிரம் ஒர்க்கு முடித்ததால் டியூஸ்டே மார்னிங் எந்திரிச்சு விளக்கேற்றிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது. மார்னிங் வெறும் பூ மட்டும் போட்டு விளக்கு மட்டும் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு நெய்வேத்தியத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று மண்டே நைட்டே வந்து பால்கோவா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பா. அந்த பால்கோவா வச்சுக்கலாம். அப்புறம் பூப்பழமும் இருக்குது. அப்புறம் பஞ்ச பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு வெறும் சிம்பிளாக எல்லா சாமிக்கும் நெய்வேத்தியம் அதே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பால்கோவா எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு வேலுக்கு மட்டும் தனியாக நான் வச்சுருப்பேன். மேலே ஒரு விளக்கு வச்சுருப்பேன், கீழே ஒரு விளக்கு வச்சுருப்பேன். அதுக்கும் கீழே ஒரு விளக்கு இருக்குது, ஆனால் நான் வைக்கலை. பாத்திரம் நிறைய சேர்த்திக்கிட்டேன், என்னால் வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு பின்னால் காவா ஒன்று பெருசாக இருக்குது. அது காவா வச்சுட்டு நான் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் காலையில் விளக்கேற்றிட்டு இருக்கும்போதே பயங்கர சத்தம் கேட்டுது, பயங்கர ஸ்மெல்லும் வந்தது. என்ன சவுண்டு, என்ன ஸ்மெல், இது ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு கடகடன் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் போய் பார்த்தாக்கா எங்கள் வீட்டு பின்னாடி இதோ இந்த காவா தான். இந்த காவா இருக்கே பயங்கர ஸ்மெல் வருது. என்னன்ட்டு எட்டி பார்த்தேன். ஜேசிபி வந்து இந்த தூர் வாரிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மற்ற சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணி தரை போட்டு பைக் வண்டியெல்லாம் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த சைடும் அந்த மாதிரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணுறாங்களா இல்லை இதை அடைக்க போகிறாங்களான்னு தெரியல. எது பண்ணாலும் நல்லது தான் எங்களுக்கு. உங்கள் வீட்டு பின்னாடி இந்த மாதிரி காவா போதான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.